குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருட பங்குனி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 21/3/2026 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:18. திதி இன்று அதிகாலை 4:28 வரை துதிய, அதன் பின்பு திருதியை திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் அதிகாலை 4:12 வரை ரேவதி, அதன் பின்பு அசுனி நட்சத்திரம். நாமயோகம் இரவு 8:58 வரை ஐந்திரம், பின்பு வைதுருதி. கரணம் மாலை 3:27 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசம் நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:12 வரை பூரம், அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திராசமும் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் சனிக்கிழமை. வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவானையும் அதே மாதிரி ஆஞ்சநேயரையும் இன்றைக்கி வணங்க வேண்டியது சிறப்பை தரும். இன்றைக்கி பைரவர் கூட வணங்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி அரசு விடுமுறை. ரம்ஜான் பண்டிகை உலகமெங்கும் இருக்கும் முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் ரம்ஜான் சிறப்பாக கொண்டாடுங்கள். ரம்ஜான் அப்படின்னாலே தானம் நிறைய கொடுப்பாங்க. ஏழை எளியோர் மக்களுக்கு இந்த தானம் கொடுக்கறதுல அவ்வளோ ஒரு சிறப்பாக செய்கிறவர்கள் யார் அப்படின்னா இவங்க தான். அதனால் ரம்ஜான் கொண்டாடும் அத்தனை மக்களுக்கும் என்னுடைய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றதுனால சனி பகவான் வழிபாடும் பைரவர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த 3 லக்னக்காரர்கள் பற்றி நம்ம திருமண தடை விலக என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், சனி பகவான், சுக்கிர பகவான். மேஷத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார். நம்ம மிதுனம் வரைக்கும் நேற்று பார்த்தோம். இன்றைக்கு கடக லக்னக்காரர்கள் இந்த திருமண தடை விலக என்ன பரிகாரம் செய்யலான்னா, சனிக்கிழமை 27 சனிக்கிழமையில் பசுவுக்கு கோதுமையும் நாட்டு சர்க்கரை கலந்த உணவு தானமாக கொடுங்க. சனிக்கிழமையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க கடக லக்னக்காரர்கள். சனிக்கிழமை 27 சனிக்கிழமை தொடர்ந்து பசுவுக்கு இந்த கோதுமை மாவில் நாட்டு சர்க்கரை கலந்து அதுக்கு உணவு தானமாக கொடுத்தால் திருமண தடை விலகும். அடுத்தது சிம்ம லக்னக்காரர்கள். சிம்ம லக்னக்காரர் பிரதோஷ நாள் வருது இல்லைங்களா, இந்த பிரதோஷ நாட்களில் பச்சை பயிர் சுண்டல் பண்ணி படைத்து சிவனையும் நந்தியையும் வழிபட்டு அந்த பச்சை பயிர் சுண்டலை தானமாக கொடுத்து வந்தால், அது ஒரு பிரதோஷம் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட உங்களால் முடிஞ்சால் ஒரு 27 கிடையாது, இதுக்கு மட்டும் ஒரு 17 பிரதோஷம், அப்படி இல்லைன்னா ஒரு 5 பிரதோஷம் உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த பிரதோஷ நாட்கள் வரும்போது பச்சை பயிறு சுண்டல் பண்ணி சிவனுக்கும் நந்திக்கும் நெய்வேத்தியத்துக்கு தனித்தனியாக கொடுங்க. ஒன்றா கொடுக்கக்கூடாது, தனித்தனியாக கொடுத்து அதை படைச்சி அது எல்லாருக்கும் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற அந்த தடை விலகும். அடுத்தது கன்னி லக்னம். கன்னி லக்னக்காரங்க 9 வெள்ளிக்கிழமை 3 சுமங்கலி பெண்களுக்கு
மங்கள பொருட்கள் தானமாக கொடுங்க. கொடுத்துட்டு மங்கள பொருட்கள்னால் என்ன? வெத்தலை, பாக்கு, பழம், அதே மாதிரி மஞ்சள், குங்கும டப்பா, மஞ்சள், அதே மாதிரி வளையல், இதெல்லாம் வச்சு பூ வச்சு 3 சுமங்கலி பெண்கள் கொடுத்து அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கும்போது திருமண தடையின்றி உங்களுக்கு நடக்கின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இது நான் நிறைய பேருக்கு செஞ்சு நானே கூட்டின்னு போய் கோவிலில் செஞ்சு எல்லாருக்கும் திருமணமும் நடந்திருக்கு. இது இன்னொன்று கூட செய்யலாம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இந்த அரச மரம், வேப்ப மரம் இருக்கின்ற இடத்துல நாகங்கள் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த 3 சுமங்கலிக்கு இந்த வெத்தலை, பாக்கு, பழம்லாம் வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக திருமண தடை விலகும். இது கண்கூடாக பார்த்த ஒரு நிகழ்வு. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இதை செய்யுங்க. அதுவும் இந்த லக்னக்காரங்க தான், கன்னி லக்னக்கா 9 வெள்ளிக்கிழமை செய்யணும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பங்கள் ஓடுகின்ற ஒரு தன்மை ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால ஒரு சிறிய ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மக்கள் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் ரொம்பலாம் இருக்காது, ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். அது குறைகின்ற ஒரு தன்மையும் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்புகள் உண்டு. கால்நடைகள் மூலம் நல்ல லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. வண்டி வாகனங்களை சரி செய்யக்கூடிய, பழுது இருந்தால் அது ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உண்மையானவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்றைக்கி ஏற்படும். பழைய நினைவுகள் மூலம் தேவையற்ற ஒரு அமைதியற்ற சூழ்நிலைகள் காணப்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். ஜெயிப்பது நிச்சயம். அதிசய மேற்கு திசை 8ஆம் எண் நஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புரிதல்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி விரயங்களும் ஏற்படும். அதே சமயத்தில் சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நிச்சயம். அதே மாதிரி வியாபாரத்தில் உங்கள் திறமைகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சகோதரர் வழியில் மகிழ்ச்சியான சூழல்லாம் இன்றைக்கி காணப்படும். இந்த செங்கல் சூளை, அதே மாதிரி இந்த யூனிஃபார்ம் போட்ட வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனமாக இருங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவெல்லாம் கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. நீண்ட நாள் கவலைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. செல்வ சேர்க்கை மேம்படுத்துவதற்கு தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். உங்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி உருவாகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட இசையோட மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் இன்றைக்கி மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் புத்துணர்ச்சியான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்பு தொடர்பான ஒரு சிந்தனைகள் அதிகரிக்க, வியாபாரத்தில்
பொறுமையோடு இன்றைக்கி எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். நல்ல லாபங்களை ஈட்டலாம். வெற்றியும் நிச்சயம். வியாபாரத்திலும் ஒரு மேன்மை ஏற்படும். எதிர்பாராத உதவிகள் மூலம் மாற்றமான தருணங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்க. அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகரம் சாதகமாக அமையும். உடற்பயிற்சி சார்ந்த செயல்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் புதிய உற்சாகத்தோடும் அதே மாதிரி புத்துணர்ச்சியோடும் இன்றைக்கி எதையும் ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள், வெற்றி நிறைந்த ஒரு நாளாகும், லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமை இன்றைக்கி தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படும். உங்களோட இருப்பவர்கள் மூலம் மாறுபட்ட அனுபவங்கள்லாம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. வியாபார ரீதியான பெரிய மனிதர்களின் அறிமுகங்கள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பை இன்றைக்கி கிடைக்கும். உயர் அதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழல்லாம் ஏற்படும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்போடு இன்றைக்கி இயங்குகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி உழைப்பிற்கு உழைப்பிற்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. புதிய விஷயங்கள் செய்யும்போது மட்டும் சிந்தித்து அந்த செயலை செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்கள் செயல்பாடில் இருந்து வந்த ஒரு சோம்பேறித்தனத்தின் மூலம் கால தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது கூட உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி பிள்ளைகளுடைய செயல்பாட்டில் கொஞ்சம் கவனத்தை இன்றைக்கி செலுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் வரைக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அதன் பின்பு கன்னி ராசியில் உள்ள உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி இன்றைக்கி எல்லாமே நல்லா தான் இருக்கும். பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. எதை செய்தாலும் ஒரு பொறுமையோடு இன்றைக்கி செய்தால் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பூரம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு சிந்தித்து செயல்பட்டால் மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் மனசில் ஒரு தைரியம், நம்பிக்கை இன்றைக்கி தேவை. தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப இன்றைக்கி கவனத்தை செலுத்துங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கி பொறுமையோடும் அது தொடர்பான விஷயத்தில் ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். அதே போல் சிக்கலான செயல்களையும் சாதாரணமாக செய்கின்ற ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. ஆனால் கவனமாக இருக்கணும். நான் செய்கிறேன்னு சொல்லி போயிட்டு அதில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி இந்த ஜாமீன் போகிறது இது பண்ணுறது அதுக்கெல்லாம் போகாதீங்க. 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது, சேர்க்கை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கவனத்தை செலுத்துவது நல்லது. சந்திராசிரமும் உத்திர நட்சத்திரக்காரருக்கு இருக்குது, அதனால் கவனமாக இருங்க.
சில பேருடைய பேச்சு உங்களை திசை திருப்ப பார்க்கும். அதுலேயும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனமாக இன்றைக்கி இருங்க. விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எதிர்பாராத தன வரவுகள் மூலம் இன்னைக்கு சேர்க்கை ஏற்படும். சுபம் நிறைந்த ஒரு நாள், சுகமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிடைய புரிதலும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத தன வரவுகள் மூலம் பொருள் சேர்க்கை ஏற்படும். நெருக்கமானவர்களில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, அதே மாதிரி மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி ஏற்படும். மகிழ்ச்சியும் இன்றைக்கி இருக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் ஒற்றுமையும் உருவாகின்ற ஒரு தன்மை. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த எண்ணல்கள்லாம் குறையும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருங்க. பண வரவு நல்லா இருக்கும். தன வரவுலாம் சிறப்பாக இருக்கும். அதில் இருந்து வந்த இழுவரிகள் தடைகளெல்லாம் விலகி பண வரவு நன்றாக இருக்க. கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலம் ஒத்துழைப்புகள் சிறப்பாக இருக்கும். நல்ல சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் தன வரவு மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் இன்றைக்கி ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் தேவையற்ற விவாதங்களில் எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தடையாக இருந்து வந்த சில செயல்களில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பும், அதே மாதிரி உறவுகளிடத்தில் மட்டும் அனுசரித்து செல்லுங்கள். சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். அரசு தொடர்பான செயல்பாட்டில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். உலக வாழ்க்கை பற்றிய ஒரு புதுவிதமான கண்ணோட்டங்கள் மனதில் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசயன் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி மனதில் நினைத்த காரியங்கள் அத்தனையும் எண்ணிய விதத்தில் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். அரசு சார்ந்த இந்த ஜாப் ஒர்க் எடுத்து செய்கிறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற நாளாக இருக்குது. மன தெளிவு ஏற்படும். ஒரு புதுவிதமான ஒரு தெளிவுகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு தன்மை, சோர்வெல்லாம் இன்றைக்கி விலகி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட மேற்கு திசையின் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு வாய்ப்பு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உறவுகள் வழியிலும் சரி, மற்ற விதத்திலும் சரி, நெருக்கம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வாக்குறுதி கொடுக்கும்போது, இன்றைக்கி தாராளமாக வாக்குறுதி கொடுக்கும்போது யோசித்து நிதானித்து தாராளமாக கொடுத்துட்டோம், அது செஞ்சு முடிக்கணுமேன்ற ஒரு எண்ணமும், அதே மாதிரி அந்த எண்ணம் இருந்தால் பத்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் யோசித்து அந்த வாக்குறுதியை கொடுங்க. ஏன்னா 2ஆம் வீட்லேயே உங்களுக்கு இந்த சனி கிரகம் இருக்கிறதுனால அது காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இருக்காது. அதனால் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. நெருக்கடியாக இருந்தவர்களாம் இன்றைக்கி விலகி செல்வார்கள். அதே மாதிரி பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். முயற்சி இன்றைக்கி திருவினையாக்கும். எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அது இன்றைக்கி நன்மையில் முடியும். அதே மாதிரி உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் இருக்குது. புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். தன வரவுகளை இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி குறைந்து இன்றைக்கி நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு தருணம். இன்றைக்கி எதை எடுத்தாலும் நிறைவு செய்கின்ற ஒரு தருணமாக இருக்கும். வரவுகள் நிறைந்த ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தும். அதே மாதிரி முயற்சி, வேலைக்காக முயற்சி எடுத்தாலும் சரி, இல்லை வீடு மனை இது கட்டுவதற்கான முயற்சி எடுத்தாலும் சரி, அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணத்தை இன்றைக்கி ஏற்படுத்தும். மனதை கொஞ்சம் பக்தியில் செலுத்துங்க. அதிர்ஷ்ட தென்கிழக்கு அதிர்ஷ்ட 8ஆம் எண் அதிர்ஷ்ட பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். வாக்கு கொடுத்தா காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். உங்கள் தோற்ற பொலிவுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தும். அதே மாதிரி ஜவுளி சம்பந்தமான ஒரு துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல் வியாபாரத்தில் சிறு மாறுதல்கள் மூலம் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. புதுவிதமான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாகின்ற ஒரு தன்மையும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அதில் அனுகூலமும் ஏற்படும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க, மிக சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதை செய்தாலும் அதில் ஒரு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சக ஊழியர்கள்
நண்பர்களாகட்டும், குடும்பத்தில் உள்ளவர்களாகட்டும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.